பாடம் 1 n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு 6 மற்றும் a ஈக்குவல் டு 1,3 எனில் n ஆஃப் b இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. n ஆஃப் a கிராஸ் bயில் 6 இருந்தது அப்படின்னா ஏயில் எத்தனை உறுப்பு இருக்குது? 2 உறுப்பு இருக்குது. இங்கே 6 உறுப்பு இருக்குது. அப்போ ஈர் 3 6. அப்போ ஆன்சர் என்னது? 3. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இங்கே 3 வந்திருக்கிறதுனால ஆன்சர் 3. அடுத்து a ஈக்குவல் டு 3 உறுப்பு இருக்குது, b ஈக்குவல் டு 2 உறுப்பு இருக்குது, c ஈக்குவல் டு 4 உறுப்பு இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a சேர்ப்பு c கேட்டிருக்காங்க. அப்போ ஏயில் 4 உறுப்பு, ஏயில் 3 உறுப்பு, சியில் 4 உறுப்பு, 3 12. அடுத்து a ஈக்குவல் டு 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு 4 உறுப்பு, c ஈக்குவல் டு 2 உறுப்பு, d ஈக்குவல் டு 4 உறுப்பு எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை எவை சரியான கூற்று? ஏசியில் bd. அப்போது ஏசி கண்டைன் பிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து a ஈக்குவல் டு 1 2 3 4 5 b என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் bயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இங்கே 2ன்னு வந்திருக்கிறதுனால 2 ஆன்சர். ஆக்சுவலாக இதுக்கு எப்படி வரும்னா 2 அடுக்கு mn, 2 அடுக்கு 5 பெருக்கல் 2, 2 அடுக்கு 10, 2ன்னு வந்திருக்கிறதுனால ஆன்சர் 2. அடுத்து 5வது கொஸ்டின், r ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஆனது 13ஐ விட குறைவான பகாயன்னா நமக்கு என்ன தெரியும்? 2 3 5 7 11 அதனுடைய ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 2 4, 3 ஸ்கொயர்டு 9, 5 ஸ்கொயர்டு 25, 7 ஸ்கொயர்டு 49, 11 ஸ்கொயர்டு 121. a + 2, 4 மற்றும் 5, 2a + b ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் a, b. இந்த வரிசை ஜோடியும் இந்த வரிசை ஜோடியும் சமம்ட்டாங்க. a + 2 ஈக்குவல் டு 5. 2 கூட எதை கூட்டினா 5 கிடைக்கும்? 3 கூட்டினா தானே 5 கிடைக்கும். அப்போ 3, -2. இங்கே பாருங்கள், 2 3, -2, 2க்கு அடுத்து 3, -2. n ஆஃப் a ஈக்குவல் டு m மற்றும் n ஆஃப் b ஈக்குவல் டு n என்க ஏயிலிருந்து பிக்கு வரையப்பட்ட வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. 2 அடுக்கு mn -1. வெற்று கணம் இல்லாத அப்படின்னு இருக்காங்க, அதனால் -1. 2 அடுக்கு mn -1. a, 8, 6, b ஆனது ஒரு சமணிச்சார்பு எனில் a மற்றும் b இன் மதிப்புகளின் காண்க. சமணிச்சார்புனா இந்த வரிசை ஜோடும் இந்த வரிசை ஜோடும் அப்படியே சமமாக இருக்கும். அப்போ 8, 6. லெட் a ஈக்குவல் டு 4 உறுப்பு, b ஈக்குவல் டு f. ஏயிலிருந்து b ஆனது 1, 4, 2, ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்போட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. f ஆஃப் x ஈக்குவல் டு 2x², g ஆஃப் x ஈக்குவல் டு 1/3x எனில் f காம்போசிட் g ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 × 1/3 தான் ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ 2 அப்படி போட்டுருங்க. 3x பெருக்குனா 9x². f ஆனது a to b இருபுற சார்பு. n ஆஃப் பியில் 7 இருக்குது, n ஆஃப் ஏல எத்தனை இருக்குன்னு கேட்காங்க. n ஆஃப் பியில் 7 இருந்ததுன்னா n ஆஃப் ஏல எத்தனை இருக்கும்? 7 தான் இருக்கும், ஏன்னா இருபுற சார்புன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து f மற்றும் g என்ற 2 சார்புகளும் f கொடுத்துருக்காங்க, g கொடுத்துருக்காங்க. f காம்போசிட் g என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், 0 1 2, 0 1 2. ஆன்சர் வந்து 0 1 2. f ஆஃப் x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x² எனில் இந்த 4ல் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. வலது பக்கம் வாய் திறந்துருக்கணும். f ஆஃப் xy <= f ஆஃப் x பெருக்கல் f ஆஃப் y. இங்கே ஒரு சார்பு இருக்குது, இங்கே 2 சார்பு இருக்குது. அப்போ 2 சார்பு தான் பெருசாக இருக்கும், அதனால் அந்த சைடு வாய் திறந்துருக்கணும். அடுத்து g ஈக்குவல் டு 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 என்ற சார்பானது g ஆஃப் x ஈக்குவல் டு α(x + β) என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பு காண்க. 1 கூட்டினா 2. அப்போ 2, -1. f ஆஃப் x ஈக்குவல் டு x + 1 the whole cube - x - 1 the whole cube என்ற சார்பானது இருபடி சார்பு. ஏன்னா 2 சார்பு இருக்கிறதுனால இருபடி சார்பு. அடுத்து பார்க்கக்கூடியது 2வது பாடம். யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி a மற்றும் b என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் q மற்றும் r. இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். a ஈக்குவல் டு pq + r. கேக்கு கணக்குக்கும் பூந்தொட்டி கணக்குக்கும் இதுதான் வரும். என்றவாறு அமையுமானால் இங்கு r ஆனது
0 less than or equal to r less than b. 0 less than or equal to r less than b. யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி 9. அப்போ 0 1 8 9 0 1 8 9. 65 மற்றும் 117 மீப்போவாவை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதும் பொழுது எம்மின் மதிப்பு காண்க. எம்மின் மதிப்பு எத்தனை? 2. 7லேருந்து 5 கழிச்சா 2. 7லேருந்து 5 கழிச்சா 2. 1729 பகா காரணிப்படுத்தும் பொழுது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் பகா எண்ணு சொல்லிட்டோம். அப்போ பகா எண்ணா 3. 1 முதல் 10 வரையுள்ள 2 எண்களும் உள்பட அனைத்து எண்களால் வகுப்படும் மிக சிறிய எண் 25 20. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். 25 20. 7 அடுக்கு 4k ஈக்குவல் மட்டு 100 1ன்னு வந்திருக்கிறதுனால ஆன்சர் 1. f1 ஈக்குவல் டு 1, f2 ஈக்குவல் டு 3, fn ஈக்குவல் டு fn-1 ப்ளஸ் n-2 என கொடுக்கப்பட்டின் fன் 5 மதிப்பு 1 1. அப்போ 11 ஆன்சர் 1 1 11. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்? 78 81. நடுவில் 8 8ன்னு இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 78 81 நடுவில் 8 8ன்னு இருக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 6 - 6 0 7 - 7 0. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் காண்க. 31ன்னு வந்திருக்கிறதுனால ஆன்சர் 31m. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும்? 4 2 8. அப்போ ஆன்சர் என்னது? 8. a ஈக்குவல் டு 2 × 65, b ஈக்குவல் டு 2 × 64 ப்ளஸ் 2 × 63 எக்ஸட்ரா என கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவற்றில் எது உண்மை? a என்னது? 2 × 65, b 2 × 64. அப்போ a தானே பெருசாக இருக்குது. அப்போ a ஆனது bயை விட 1 அதிகம். 3/16 1/8 1/12 1/18 என்ற தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு என்ன? 1/27. 1/18க்கு அடுத்து 1/27 ஞாபகம் வச்சுக்கோங்க. 16ன்னு வந்திருக்கிறதுனால அடுத்து 27. T1 T2 T3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் T6 T12 T18 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். இங்கே கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? கூட்டுத்தொடர் வரிசையாகும். அடுத்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 15 கியூப் மைனஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா 15இன் மதிப்பு என்ன? 14 28 0. 14 28 0. அடுத்து 3வது பாடம். 3 மாறிகளில் அமைந்த 3 நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் அந்த தொகுப்பில் உள்ள தனங்கள் ஒன்றை ஒன்று வெட்டாது. தீர்வுகள் இல்லையெனில் ஒன்றை ஒன்று வெட்டாது. ஒரு தீர்வு இருந்தால் ஒரு புள்ளியில் வெட்டும். நிறைய தீர்வு இருந்ததுன்னா ஒன்றின் மீது ஒன்று பொருந்தும். x + y - 3z = -6 -7y + 7z = 7 3z = 9 என்ற தொகுப்பின் தீர்வு x = 1 y = 2 z = 3. x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 மீப்போவா kயின் மதிப்பு என்னன்னு கேட்டுக்கோங்க. k5 ஞாபகம் வச்சுக்கோங்க. k5 7வது படத்தில் k7ன்னு வரும். இது k5. இது இந்த பாடம் மீப்போவான்னு வந்தால் k5. அங்கே 7வது பாடத்தில் தீட்டான்னு வரும்போது k7. இது என்னது? மீப்போவா. 3y - 3/y வகுத்தல் 7y - 7/3y². 3 9 9y/7 3 9 9/7. கீழ்கண்டவற்றுள் எது சமமில்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ y + 1/y² y + 1/y².
அடுத்து பாருங்கள் x/x² - 25. இங்கே 25ன்னு வந்திருக்கிறதுனால 25ன்னு வரணும். ஆனால் 2 இடத்துல 25ன்னு வந்திருக்கு. மேலே பாருங்கள், இந்த 8ஐயும் 5ஐயும் பெருக்குனா 40. அப்போ மேலே 40, கீழே 25 இருக்கணும். அப்போ சி தான் ஆன்சர். அடுத்து 256 வர்க்கமூலம்னாலே அடுக்கில் பாதி. 16 16 256. அப்போ 16 எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. கீழே 5 25. அப்போ 16/5 அடுக்க கழிச்சிருங்க. கழிச்சிட்டு xz²/y. 16/5 xz²/y. xன் அடுக்கு 4 + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? 16x² கூட்ட வேண்டும். 16x² கூட்ட வேண்டும். அடுத்து 2x - y² = 9 தீர்வு. -1 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 2. 4x பவர் -24xy 76x² + ax + b ஒரு முழு வர்க்கம் எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்க. -120 100 -120 100 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் வர்க்கங்கள் என்ற சமன்பாட்டின் மூலங்கள் QPR எனில் ஒரு பெருக்குத்தொடர். அங்கே கூட்டுத்தொடர் வரிசைன்னு வந்ததுனால கூட்டுத்தொடர் வரிசை, இங்கே எதுவுமே கொடுக்கறதுனால பெருக்குத்தொடர் வரிசை. ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் ஒரு நேர்கோடாகும். ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் நேர்கோடாகும். ஒரு இருபடி சமன்பாட்டின் வரைபடம் பரவளையம் ஆகும். x² + 4x + 4 என்ற இருபடி பல்லுறுப்புக்கோவை xஹோடு வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை 1. 4 4ன்னு ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆன்சர் 1. கொடுக்கப்பட்ட அணியின் நிரல் நிறை மாற்று அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய வரிசை என்னென்னா 4/3 4/3 4/3 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/4 இருக்குது. 4/3 படுத்து எழுந்திரி. 4/3. A என்ற அணியின் 2/3, B என்ற அணியின் 3/4, ABயின் நிரல்களின் எண்ணிக்கை. இங்கே பாருங்கள், 2x3 3x4. இந்த 2 சமமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெருக்க முடியும். அப்போ நிரல்களின் எண்ணிக்கைனா 4, நிறைகளின் எண்ணிக்கைனா 2. அப்போ நிரல்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க 4. நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி செவ்வக அணி. சம எண்ணிக்கையில் இருந்தால் சதுர அணி. சம எண்ணிக்கையில் இல்லாத அணி செவ்வக அணி. ஒரு நிரல் அணியின் நிரல் நிறை மாற்றணி என்னன்னு கேட்டிருக்காங்க. நிரல் அணி அதனுடைய மாற்றணி நிறையணி. நிரல் அணியின் மாற்றணி நிறையணி. 2x + கொடுத்துருக்காங்க 7 இருக்குது. இப்படி வடிவத்தில் இந்த வடிவத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா 2 இருக்கணும். இந்த வடிவத்தில் 2 இருக்கணும். 2 2 2 இந்த வடிவத்தில் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வர்க்கமூலத்துக்கு போடுவோம்ல அதே மாதிரி இந்த வடிவத்தில் இருக்கணும். A = ஒரு அணி கொடுத்துருக்காங்க. B = ஒரு அணி ஆகிய அணிகளை கொண்டு எவ்வகை அணிகளை கணக்கிட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கணக்கிட முடியும் அப்படின்னா 2 மற்றும் 4 2 4 B²யும் BAயும் தான் கணக்கிடும். அப்போ C ஆன்சர். B²யும் BAயும் கணக்கிட முடியும். அடுத்து 3 அணி கொடுத்துருக்காங்க. எவற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1ம் 2ம் தான் சரி. AB + Cயும் BCயும் கரெக்ட். AB + C BC கரெக்ட். 4வது பாடம். AB/DE = BC/FD எனில் ABC மற்றும் EDF எப்பொழுது வடிவொத்தவையாகும்? Bயும் Dயும் சமமாக இருந்தால் தான் வடிவொத்தவையாக இருக்கும். அடுத்து முக்கோணம் LMNஇல் L = 60 டிகிரி. அப்போ ஆரின் மதிப்பு என்ன? 60க்கு அடுத்து 70 டிகிரி. இரு சமபக்க முக்கோணத்தின் AC 5 சென்டிமீட்டர் எனில் AB என்ன? 5√3 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்ட படத்தில் பரப்பளவுக்கு உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவுனாலே ஸ்கொயரில் தான் வரணும். 5 25 2 4 5 25 2 4. இரு வடிவொத்த முக்கோணங்கள் ABC PQRின் சுற்றளவுகள். PQ = 10 சென்டிமீட்டர். ABயின் நீளம் என்ன? 10க்கு அடுத்து 15 சென்டிமீட்டர். அடுத்து 6வது கணக்கு பாருங்கள். AC = 2.4 சென்டிமீட்டர் எனில் AEயின் மதிப்பு 1.4 சென்டிமீட்டர். ஆன்சர் 1.4 சென்டிமீட்டர்.
இரு சமவெட்டின்னு கொடுத்துட்டாங்க. இரு சமவெட்டி அப்போ ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னா 8 சென்டிமீட்டரில் பாதி 4 சென்டிமீட்டர். அடுத்து படம் கொடுத்துட்டாங்க. பிடி சிடி, இங்கே பாருங்கள், பிடி சிடி பெருக்கல் ஏடி ஸ்கொயர்டு, பிடி சிடி ஏடி ஸ்கொயர்டு. அடுத்து 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரமுள்ள இரு கம்பங்கள் சமதள தரையில் செங்குத்தாக உள்ளன. அவற்றின் அடிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 12 மீட்டர் எனில் 12 மீட்டருக்கு அடுத்து 13 மீட்டர், 12 மீட்டருக்கு அடுத்து 13 மீட்டர். 7வது பாடத்தில் வரும் 13க்கு முன்னால் 12ன்னு வரும், இங்கே 12க்கு அடுத்து 13 ஞாபகம் வச்சுக்கணும். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை டிகிரி இருக்குது? 90 டிகிரி இருக்குது. அதனால் ஆன்சர் 90 டிகிரி. அடுத்து வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் தொடுப்புள்ளி. தொடுப்புள்ளி. வட்டத்திற்கு வெளிப்புற புள்ளியிலிருந்து எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? 2 தொடுகோடுகள் வரையலாம். வட்டத்துக்கு மேலேனா 1 தொடுகோடு, வட்டத்துக்கு வெளிப்புற புள்ளியிலிருந்துனா 2 தொடுகோடு. ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள பியிலிருந்து வரையப்பட்ட 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 180ல் 70 டிகிரியை கழிச்சா 110 டிகிரி. அடுத்து 14வது படம் கொடுத்துருக்காங்க. சிபி ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். 11லேருந்து 7 கழிச்சா 4 சென்டிமீட்டர். அடுத்து 15 படத்தில் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. 180லேருந்து 60 டிகிரியை கழிச்சா 120 டிகிரி. ஆன்சர் 180லேருந்து 60 டிகிரியை கழிச்சா 120 டிகிரி.